தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் எங்களுடைய தோட்டத்தில் மாட்டுப் பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். காலையில் எந்திரிச்சோன்னே இந்த மாதிரி எங்கள் தோட்டத்தில் இருக்க நாய், அதுக்கப்புறம் மாடு இவங்களெல்லாம் குளிப்பாட்டி இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக, அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து புது கயிறுலாம் மாற்றிட்டு, மூக்கணாங் கயிறு அப்புறம் அந்த கயிறு அதெல்லாம் வந்து மாற்றிட்டு, கொம்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நிறைய சாப்பாடு போடுவோம். எப்போவுமே நல்லா சாப்பாடு போடுவோம். பட் அன்னைக்கு வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புது பானையெல்லாம் வச்சு அடுப்புலாம் கூட்டி பொங்கல்லாம் வைப்போம். நாங்கள் வந்து 2 பொங்கல் வைப்போம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். சில ஏரியாவில் வந்து ஒரு பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நல்லா தோட்டத்துக்கு, அதுக்கப்புறம் மாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பொங்கல் வச்சு படையல்லாம் போட்டுட்டு, அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு விவசாயத்துக்கு உதவுன இந்த கால்நடைகள், அதுக்கப்புறம் தோட்டத்தில் இருக்க கிணறு, இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பொங்கல் படைப்போம். இந்த மாதிரி தெப்பக்குளம் அதெல்லாம் கட்டுவாங்க நாமக்கல் சைடு, கொங்கு மண்டலம் சைடெலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து மாட்டை வச்சு மிதிக்க விடுவாங்க. அந்த தெப்பக்குளத்தில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த பக்கம் வந்து தண்ணி உடையுதோ அந்த பக்கம் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க.